ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜெய்ஷு வைஷு டைம். இப்போ என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் எபிசோடில் நவதானியத்தை எப்படி ஊற வச்சு முளை கட்டுறதுன்னு பார்த்தோம். அந்த முளைக்கட்டின நவதானியத்தை எப்படி இப்போ சமைக்க போகிறதுன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கடாயில் நம்ம பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு, உங்கள்கிட்ட நான் கிராம்பு மட்டும் போட்டிருக்கேன், உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் போட்டு தாளிச்சுக்கோங்க. அது கூட பூண்டு, புதினா, வெங்காயம் போட்டு தாளிச்சுக்கணும். நல்லா வதக்கி விட்ட பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தக்காளியை சேர்த்துக்கணும். அது கூட தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விடணும். இது ரெண்டும் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முளைக்கட்டி வச்சுருந்த நவதானியத்தை அதில் போட்டு ஒரு கலரி விட்டுடுங்க. இது மாதிரி பல நல்ல ஆரோக்கிய சமையலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட நிறைய கோயில் பற்றின தகவல் எல்லாம் நம்ம சேனலில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம். நம்ம சேனல் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வெங்காயம் தக்காளி வதங்கினதும் காலிஃப்ளவரை போட்டுட்டு அது கூட நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சில்லி பவுடர் போட போகிறோம். நீங்கள் இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் இல்லை குழம்பு மிளகாய் தூளை போட்டுங்க. நான் வெறும் பிளெயின் சில்லி பவுடர் தான் இதுக்கு போடுறேன். ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா அதுவே நல்ல காரமாக இருக்கும். அது கூட மஞ்சள் தூள் போட்டுட்டு இப்போ நம்ம இதில் தண்ணியை சேர்க்க போகிறோம். தண்ணியை சேர்த்துட்டு ஒரு தடவை அப்படியே திருப்பி விட்டுட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விட்டுடுங்க. அது கொஞ்சம் வெந்து வந்த பிறகு ஒரு ஹாஃப் பாயில் வந்துடணும். அந்த நவதானியமும் இந்த காலிஃப்ளவரும் அதுக்கப்புறம் சோயா சங்க்ஸ் நான் ஊற வச்சுருந்தேன். அந்த சோயா சங்க்ஸையும் இது அரை வேக்காடு வெந்த பிறகு அதை நல்லா புழிஞ்சிட்டு இந்த சோயா சங்க்ஸ், அதாவது மீன் மேக்கர்னு சொல்லுவோம்ல, அதுலேயே நான் சின்ன சைஸ் எடுத்திருக்கேன். அந்த மீன் மேக்கரை நீங்கள் இதில் போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா இது வெந்து வந்த பிறகு நல்ல அருமையான டேஸ்ட் இருக்கும். நான் இதில் கொஞ்சம் நெய் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்குள்ளே கருவேப்பிலை, கொத்தமல்லி தலைகள் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.